நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருவோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பபிள் சார்ட். ரைட்டா? இந்த சார்ட்னா என்னன்னு தெரியணும். சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரேஞ்சிங் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றது. ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். இப்ப இதுல எலமெண்ட்ஸ் இருப்பாரு 6 0 3 5 இருக்கா? இதை ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றோம்னா 0 3 5 கடைசியா 6 வரும். இப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா? இறங்கு வரிசைனா தலைகீழ டிசெண்டிங் ஆர்டர்னா 6 5 3 0 அப்படி அரேஞ்ச் பண்ணினா டிசெண்டிங் ஆர்டர். இவ்வளவுதான். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அரே வேணும். ஸோ வழக்கம் போல எழுதிரு. அரே டிக்ளேர் பண்றது, அரேக்கு ஸ்கேன்எஃப் எழுதுறது, இதெல்லாம் எழுதிட வேண்டியதான். ரைட்டா? அரே எழுதி இந்த அறையை கொடுத்தோம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தேன்னா முதல்ல நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இது 0th பொசிஷன்ல இருக்கு, இண்டெக்ஸ் 0, அப்புறம் இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன். பக்கத்துல இருக்கிற பொசிஷன்ஸ் கம்பேர் பண்ணுங்க. 0th பொசிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா சின்ன எலமெண்ட் முதல்ல இருக்கணும். ஆல்ரெடி சின்ன எலமெண்ட் தான் முதல்ல இருந்தா அப்படியே விட்டுறலாம். இதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பெருசா இருக்கு முதல்ல இருக்கிறது. அப்ப இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து அப்புறம் என்ன செய்யணும், முதல் ரெண்டையும் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டையும் முதல்ல 0th பொசிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன், அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி. இப்ப ஆனா இது இங்க வந்ததுக்கு அப்புறம் இத ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதை மாத்திட்டோம். இது 0th பொசிஷனுக்கு வந்துட்டு, இது ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டு. இனி ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷனை கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா என்ன ஆகும், இது பெருசா இருக்கு. அப்போ ஒன்ஸ் அகைன் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்டர்சேஞ்ச் மாத்தி வச்சுக்கிறது, இதை தூக்கி இங்க வச்சுக்கிறது, இதை தூக்கி இங்க வச்சு மாத்தி வச்சாச்சு. இப்போ இது 0th பொசிஷன், 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட், இது தேர்ட். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. அதாவது முதல்ல 0th பொசிஷனையும் ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறதையும் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதையும் கம்பேர் பண்ணோம். இப்ப செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறத கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது இது பெருசா இருக்கு, இன்டர்சேஞ்ச் பண்ணிரு. அடுத்த லைன்ல எழுதும்போது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிய அவ்வளவுதான். இப்ப 0 3 5 6 வந்துட்டா, 0 3 5 6. ஸோ இப்படிதான் என்ன ஆகும்னா இது அரேஞ்ச் ஆகும். சரியா? 0 3 5 6 இதுல ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணுனதுலயே கரெக்டா வந்துட்டு 6 0 3 5 அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, 0 3 5 6 வந்துருச்சு. எல்லா தடவையும் இப்படி ஒரு தடவை பண்ணுனா வந்துருமா அப்படின்னு கேட்டா வராது. அது என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, இப்ப இந்த நீங்க போட்ட எக்ஸாம்பிள்ல வந்திருக்குல்ல அப்படின்னு கேட்டா, இப்ப நான் பாரு ஒரு ஹெட்டிங் காப்பி பண்ணிக்கிட்டுமா, என்ன ஹெட்டிங்னு உங்களுக்கு தெரியணும்ல. ரைட், ஓகே ஃபைன். இப்போ இதை காமிச்சிடுறேன். பபிள் சார்ட். இப்போ இதை மட்டும் சொல்லிடுறேன் 2D. ஓகே, சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் போயிடும். எக்ஸ்பிளனேஷனை முடிச்சிட்டோம்னா கரெக்டா ப்ரோக்ராம் போயிடலாம். ரைட், அல்லது இப்ப இது வரைக்கும் உள்ளதை பண்ணிடுவோமா? சரி, எப்படினாலும் ஓகே தான். ஓகே ஃபைன். இங்க பாருங்க. ரைட், இப்ப பாருங்க ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 4 எலமெண்ட் எடுத்துக்கோமா. இங்க பாரு, இப்ப என்ன எடுத்துக்கலாம், 5 4 3 2ன்னு எடுத்துக்கோமா. இப்ப இதோட கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். சரியா? ஓகே, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா இது பெருசு. அப்ப என்ன செய்யணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறது. இது 4 முதல்ல கொண்டு வந்துட்டு அப்புறம் 5 அப்புறம் 3 அப்புறம் 2, அதாவது மத்ததை அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் பண்ணியாச்சு, மத்த ரெண்டையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் தான் பண்ணி முடிச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல இருந்து அடுத்த ஆரம்பி. இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா இது பெருசா இருக்கு. அப்ப என்ன செஞ்சிடணும், இதை இங்க கொண்டு வந்துடும். சரியா? அப்ப 3 வந்து முன்னாடி வந்துடும். அப்ப என்ன பண்றேன், 4
இந்த ரெண்டையும் தானே கம்பேர் பண்ணோம். அப்ப 3 5 அங்க கொண்டு போயிருவேன். முதல்ல இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம். 0th பொசிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்புறம் அதை மாத்திட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன் தான் இப்ப இருக்கிறத மாத்தினதுக்கு அப்புறம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன் கம்பேர் பண்ணோம். இத மாத்திட்டு செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷனை கம்பேர் பண்ணுங்க. ரைட்டா? இப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 2 தானே சின்னது. அப்ப இதை இங்க கொண்டு வந்துருங்க. மத்தத மாத்தாத. எதை கம்பேர் பண்ணியோ அதை மட்டும் மாத்து. 2 இங்க வந்துரும், 5 இங்க வந்துரும். ரைட்டா? இப்ப பாரு, ஒரு தடவை பண்ணி முடிச்சதுல 5 மட்டும்தான் அதோட கரெக்ட் பொசிஷனுக்கு போயிருக்கு. இது எதுவுமே போகல. அப்ப இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் பாஸ். ரைட்டா? அப்ப இதே மாதிரி என்ன செய்யணும்? செகண்ட் பாஸ்னு ஒண்ணு பண்ணணும். செகண்ட் பாஸ் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். இதே இப்ப நீ இப்ப பண்ணல, அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணா என்ன ஆகும்னு பாரு. முதல்ல 0th பொசிஷனையும் ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணு. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணு. இப்ப என்ன ஆகணும்? 3 இங்க வரணும். அப்ப 3 4 மாத்திக்கோ. இந்த ரெண்டையும் மாத்திட்டு மத்தத அப்படியே எழுது. இப்ப நீ என்ன பண்ண? 0th பொசிஷனையும் ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணி, இந்த இருக்குல்ல 0th பொசிஷனையும் ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணி முடிச்சு இதை மாத்திட்டோம். அப்புறம் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் செகண்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணேன்னா என்ன ஆகும்? இந்த 2 முன்னாடி வரணும். 2 தானே சின்னது. இப்ப மத்தத அப்படியே வச்சுக்கோ. கம்பேர் பண்ண ரெண்ட மட்டும் சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கோ. பண்ணியாச்சு. முதல்ல என்ன பண்ண? 0th பொசிஷனும் ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ண, மாத்திட்ட. ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் செகண்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ண, மாத்திட்ட. செகண்ட் பொசிஷனையும் தேர்ட் பொசிஷனையும் கம்பேர் இப்ப பண்ணு. இதை மாத்த வேண்டாம். ஏன்னா இது சின்னதா இருக்கு. முதல்ல இருக்கிறது சின்னதா இருந்தா மாத்தாத, அப்படியே விட்டுரு. அப்படியே விட்டுறலாம். கம்பேர் பண்ண, ஆனா நான் மாத்தல. சரியா? இப்ப பாரு, இந்த 4 கரெக்ட் இடத்துக்கு வந்திருக்கு. கரெக்டா? அப்புறம் தேர்ட் பாஸ். அடுத்த பாஸ். அடுத்த தடவை ரிப்பீட் பண்றேங்கிறத நான் பாஸ்ன்னு எழுதுறேன். அவ்வளவுதான். இப்ப பாரு, இது 0th பொசிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணு. கம்பேர் பண்ணும்போது இது பெருசா இருக்கு. சோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. மத்தத மாத்தாத. ஆக்சுவலி இதை இப்படி பண்ணும்போது இது கரெக்டா வந்துட்டு இனி என்ன பண்ணலாம்னா, இது 0th பொசிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனை கம்பேர் பண்ணிருக்கியா? ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் செகண்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணு. மாறாது, அப்படியே வச்சுக்கோ. நீ கம்பேர் பண்ணிருக்கேங்கிறது தெரியணுங்கிறதுக்காக நான் திருப்பி எழுதுறேன். ரைட்டா? இதுல 0th பொசிஷனையும் ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ண, மாத்திட்ட. ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் செகண்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணன, மாத்த வேண்டாம். இப்ப செகண்ட் பொசிஷனையும் தேர்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணு. செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷனை கம்பேர் பண்ணு. அப்ப இது சின்னதா இருக்கு, அதனால அப்படியே வச்சுக்கோ. அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்ப பாரு, நீ இந்த ஒரு பாஸ், அதாவது இந்த ரிப்பீட்டடா இப்படி கம்பேர் பண்றேல, அத திருப்பி திருப்பி பண்ணணும். அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோ. கம்பேர் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தடுத்த பொசிஷன்ஸ. அப்புறம் அதை திருப்பி திருப்பி இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா முதல்ல உள்ளது சின்னதா இருக்கணும். சின்னதா இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா மாத்திக்கோ. அப்புறம் அதை ரிப்பீட் பண்ணு. தட்ஸ் இட். ரைட்டா? இப்ப எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணி முடிச்சிருக்கேன். நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அடுத்த வீடியோல.